இன்றைக்கு எங்கள் வீட்டில் இன்னொரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை சொல்கிறேன். அதன் பயன்பாட்டையும் உங்களுக்கு சொல்கிறேன். காரணம் உங்களுக்கு முதல் தான் நாங்கள் வீட்டினும் விளக்கம் ஃப்ளவர் வளைஞ்சு போகுது. இப்போ மழையின் தாக்கம் காரணமாக முறிஞ்சிட்டு இப்போ நோம சின்ன மரமாக தான் இருக்குது. அதில் அப்படியே பாருங்கள் முள்ளு மரம் வேரோடு பாருங்கள், முள்ளு மரம் அப்படியே படர்ந்து செல்லு பாருங்கள். இந்த மரம் தான் அதிக சக்தி வாய்ந்த மூலிகை குணம் நிறைந்த மரம். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் தூதுவளை என்று. பாருங்கள் எப்படி வேறெடுத்து போய் கொண்டிருக்கிறது என்று. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் தூதுவளை. பாருங்கள் ரிட்டன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் எப்படி வளைந்து போகிறது. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் தூதுவளை. இந்த தூதுவளை எனக்கு எப்படி பயன் என்று பார்த்தோம். இப்போது மழை காரணம் அதிகமாக காணப்படுவ எல்லா இடத்திலும் இருமல், சளி, காய்ச்சல் என அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை சளி அதிகமாக காணப்படுவது இது எப்படி சிறிதளவு நாங்கள் இதை குறைத்துக் கொள்வோம். அதுக்குத்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த தூதுவளை. இந்த தூதுவளையை நாங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம், இல்லாட்டி அரைத்தும் சாப்பிடலாம். இதை சாப்பிடும்போது எங்கள் உடம்பில் உள்ள இருமல் சக்தி எல்லாம் சிறிதளவு, அதாவது அநேகமாக ஒரு 50-55% நம்மளை முற்றம் போகக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மூலிகை தான் தூதுவளை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. இது எல்லா இடத்திலும் இருக்காது. இது நீங்கள் மூலிகை கடையில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த விரோதம் அறிவாங்க. நீங்கள் அது இதையே போட்டிங்கன்னா இப்படி இதே அளவு தண்டை நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி வளர்ந்து வரும். இது நீங்கள் சிறுதலை இலையை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கும் இருமல் சளி முற்றிலும் போய்விடும்.